வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜான்வரி 18th இந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. I have seen the many students, but till this date they are preparing for main examinations. Of course, main examination is very important, but this is not a correct time in my opinion. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன்லாம் தப்பான இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்கும். நான் வந்து வரைக்குமே மெயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பேன், அதுக்கு மேலே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து படிப்பேன், இல்லை ஆப்ஷனல் படிப்பேன். மெயின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஆப்ஷனல் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இன்றைக்கி தேதியில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ணுறதுங்கிறது சீரியஸான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து தேவை. நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. பட் இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இருக்கும். ஒரு மெயின்ஸ் 2-3 மெயின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்ல ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்கோர் வைப்பாங்க. ஸோ 100+ ஸ்கோர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 100+ ஸ்கோர் வச்சு கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த புக்கில் இருக்கிற பேசிக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜ் இருக்கும், அக்குமுலேட்டட் நாலேஜ் வந்து இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ வந்து படிக்கலாம், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இந்த டைமில் வந்து படிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. சம் கொஸ்டின்ஸும் வந்து எழுதலாம். இல்லை அவங்க ஆப்ஷன்ஸ் வீக்காக இருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து படிக்கலாம். பட் பிகினரில் இருக்கிறவங்க கட் ஆஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 60-70 தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் 40 எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக இருக்கோம், நமக்கு எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரியுது, இது கூட ஒரு வகையில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளால் படிச்சிட முடியும்னு சொல்லிட்டு ரியாலிட்டி தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்குமே வந்து மெயின்ஸே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ பாலிட்டியாக அதுக்கு ஒரு 10 நாள் இருந்தால் போதும், ஹிஸ்ட்ரியாக அதுக்கு ஒரு 15 நாள் இருந்தால் போதும், ஜாகிரஃபி ஒரு 10-15 டேஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக அவங்களே நினச்சிக்குவாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் பாலிட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 25 டேஸாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ டைம் எடுக்கும் டீட்டெயில்டாக உட்காந்து படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் லைக் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 13ஆவது உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 13 ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாலிட்டி அந்தளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுக்கணும். பட் நம்ம நினைக்கிற டைம் ஆகாது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் நடக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனே வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது மெயின் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பட் உங்களை நீங்களே ஒரு டைம் வந்து எவால்வேட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மென்டார் இருப்பாங்க, மென்டார்கிட்ட போய் தயவு செஞ்சு வந்து கேளுங்க. ஸோ பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இந்த டைமில் என்ன பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிலிம்ஸ் வந்து கொண்டு போகணும். ஈவன் தோ உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்னால் என்ன பண்ணணும்னு தெரியும், நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட ஃபார்மலான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து படித்தோம் அப்படின்னா, ஸோ ஏதோ நெகட்டிவாக சொல்லலை, பட் நம்மளோட மிஸ்டேக் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்மளோட மிஸ்டேக் எப்போவுமே நம்மளை யாராவது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சீனியராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மென்டராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து தெரியும். கரெக்டாக போகிறோமா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும்.